மதுரையைச் சேர்ந்த கார்த்தி வெற்றி பெற வைப்பதற்காகவே கூடுதல் சுற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2ஆம் இடம் பிடித்த மாடுபிடி வீரர் அபிசித்தர் பரிசை வாங்க மறுத்துவிட்டார். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக வீடியோ ஆதாரங்களுடன் நீதிமன்றம் செல்வேன் என்றும் அபிசித்தர் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டி நேரத்தை நீடித்தது தவறு என்றும் தனக்கு கார் பரிசாக தராவிட்டாலும் வென்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 4 மாடு நான் பிடிச்ச வெளியில் கையில் போட்டு வரையில கருப்பாயினி கார்த்தி வாப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியல, இந்த வருஷமும் டோக்கன் பதியல. டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்ல அந்த பையன்ட்ட. இவர் என்ன பண்றாரு, அமைச்சர் அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீரர்களை அசிங்கப்படுத்துறாங்க. உள்ள வந்து இன்னைக்கு நான் 2வது பேட்ச்ல இறங்கி 2வது பேட்ச் 3வது பேட்ச் சேர்த்து 11 மாடு நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனா இல்ல 13 மாடு நான் பிடிச்சிருக்கேன். 13 மாடு நான் பிடிச்சிருக்கேன். என்கிட்ட வீடியோ இருக்கு. திருப்பி நான் வந்து கேட்குறேன், என்னை 11:30 வெளியே அமுச்சு விட்டாங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்தை இருக்கு, அங்கே போய் படுத்துட்டேன். அமைச்சர் இவங்க என்ன சொல்றாங்க, 2 பேட்ச் தான் பிடிக்கணும், 3 லீடிங் பேட்ச் ஒன்று கொடுக்குறோம், அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இந்த கருப்பாயினி கார்த்தி 5வது பேட்சில் உள்ள வந்தார். கருப்பாயினி கார்த்தி 5வது பேட்சில் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி 5, 6, 7 இந்த 3 பேட்ச்லேயும் அவர் மாடு பிடிச்சிருக்காரு. நான் வந்து உள்ள போய் நான் அமைச்சர்கிட்ட கேட்கிறேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து 3 பேட்ச் படிக்கீங்க, என்ன நியாயம்? நான் காலையில் 11 மாடு பிடிச்சேன், என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க? இது நான் மொத்தமாக லீடிங் நின்று பிடிச்சிருப்பேன், என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க? இவனுக்கு மட்டும் என்ன அது இல்லை, அவன் ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே 2 மாடு தான் பிடிச்சான், செகண்ட் பேட்சில் 4 மாடு தான், மொத்தம் 6 மாடு தான் கணக்கு. அவனுக்கு 11 மாடு கணக்கு எழுதியிருக்காங்க. நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்டில் போய் கேஸ் போட போறேன். எனக்கு வந்து பரிசு முக்கியம் இல்லை, என்னை அறிவிச்சா போதும். எனக்கு கார் பரிசு தேவையில்லை, என்னை ஃபர்ஸ்ட் பரிசு அறிவிச்சா போதும். என் பேரு அபிசித்தர். இதே ஊர்ல போன வருஷம் மாடு பிடிச்சு கார் வாங்கின பையன் தான் நான்.